அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து சென்ட்ராலிட்டி ஆஃப் காஸ்பல் அப்படிங்கிற இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரோ சதீஷ் வந்து நம்மக்கிட்ட வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் பார்க்காதவங்களுக்கு சென்ட்ராலிட்டி ஆஃப் காஸ்பல் அப்படிங்கிறது வந்து காஸ்பலை, நற்செய்தியோட மையத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதோட மையம் என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறது. அது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா மதங்களிலும் மனிதர்கள் ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க தேவனோட இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவத்தில் வந்து தேவன் வந்து அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாவ நிவர்த்தி வந்து தேவன் மட்டுமே, அவரால் மட்டுமே அந்த பாவ நிவர்த்தியை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னையே பலியாக கொடுத்து நமக்காக இறந்தார், நம்மை தேவனோட இணைப்பதற்காக இணைந்தார். அதை தான் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நற்செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து பாவ நிவர்த்தி எதுவுமே பண்ணுறதில்ல. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் அப்படிங்கிறது தான் நற்செய்தி, இல்லைன்னா காஸ்பல்னு சொல்லலாம். நல்லா சொன்னீங்க சாம். ஏன்னா இந்த பேட் நியூஸ் எதுவும் தெரிஞ்சால் தான் இந்த காஸ்பல் எவ்வளோ குட் நியூஸ்ன்னு தெரிய வரும். நிறையா பேரோட ரிசப்ஷன் இல்லைனா அவங்களுடைய அனுமானம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செய்கிற நல்லது எல்லாத்தையுமே ஒரு தராசில் வைப்பாங்க, நம்ம செய்கிற கெட்டதை இன்னொரு தராசோட மறுபக்கத்தில் வைப்பாங்க. எது வெயிட்டு ஜாஸ்தி ஆகுதோ, இப்போ நான் நல்லது நிறையா செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் படத்துக்கு நான் போயிடுவேன் அப்படி என்று அதுதான் அவங்களுக்கு அந்த நியாயத்தீர்ப்பின் பொழுது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் வேறு விதமாக பார்க்குது. நம்ம செய்கிறது நல்லது எல்லாத்துமே ஒரு கப்பில் ஒரு வெசலில் வந்து பால் மாய் உழுவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற ஒரு கெட்டது அது வந்து ஒரு விஷமாக அதில் உழுவும். இப்போ அந்த மாதிரி உளுந்த பாத்திரத்தில் எவ்வளவு பால் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்த முடியுமா? முடியாது. அதுதான், அதனால தான் இது நம்மளால் முடியாத காரியம்னு சொல்லப்படுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் அவதரித்து அவர் வந்து நம்ம பாவங்களை சுமந்து தீர்த்தார் அப்படிங்கிறது தான் நல்ல செய்தி. ஆமாம். ஸோ இதை லாஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து அந்த நற்செய்தி எல்லாத்துக்கும் மைய கருத்து, ஒரு கீயாக இருக்குது. இட் இஸ் கீ டு எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நாங்கள் வந்து டிம் கெல்லர் அப்படிங்கிற ஒரு தியோலஜன், ஒரு பாஸ்டர் எழுதின ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 2, த கீ டு எவ்ரி திங். எப்படி நற்செய்தி எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்குது அப்படிங்கிறது. அவர் ஒரு 15 பாயிண்ட்ஸாக வந்து இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு அது எப்படி தீர்வாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு. முதல்ல வந்து அவர் வந்து அப்ரோச் டு டிஸ்கரேஜ்மெண்ட், ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். நற்செய்தி வந்து எப்படி மனசோர்வுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து காட்டுறாரு. பிரதர், நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரதர். ஒரு மனுஷன் ஒரு சோர்வு நிலைக்குள்ளே போகும் பொழுது இந்த ஒரு சைடு இந்த மொராலிஸ்ட்டு, அதாவது சட்டவாதம் பேசுகிற ஒழுங்குவாதத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் வந்து என்ன நம்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பர்சனை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு சட்டத்தை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, ஒரு ரூலை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதாகிக்கிட்டு இருக்குதோ, நீங்கள் இதில் போய்கிட்டு இருக்கீங்கம்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு லிபரல் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட் அண்ட் பார்சல், நீங்கள் வந்து நீங்கள் இதோட வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம். ஆனால் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அதை நிப்பாட்டி அது என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுய பரிசோதனை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்குள்ள அந்த ஒரு சுய பரிசோதனையை பண்ணும் பொழுது அதில் தெரியும் நம்ம ஏன் ஆங்ஸியஸாக இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம கடவுளுக்கு மேலே ஒன்றை நம்ம இறுக்கி பிடிச்சி கொண்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் ரூட் ஆஃப் ஆங்ஸைட்டி. ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து முந்தி காலத்தில் இருந்து அந்த எப்படி இயேசு கிறிஸ்து காலத்தில் அந்த ஃபேரசீஸ் இருந்தாங்களோ, அவங்க வந்து ஒரு லீகலிஸ்டிக்காக தேவன் கொடுத்த இதை விட்டுட்டு லீகலிஸ்டிக்காக நீங்கள் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுனா அதுதான் காரணம் உங்கள் மனசோர்வுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவர் ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு, அந்த மனசோர்வு வந்து மென்டல் ரீசனாகவும் வரலாம்.
மன ஆக்சுவல் ஃபிசிக்கல் ரீசன்ஸ் இல்லைன்னா மன காரணமாகவும் வரலாம். அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அதை தான் வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. நம்ம இங்கே பேசக்கூடிய மனசோர்வு, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக மனுஷனுக்கு வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய மனசோர்வு. இது சில பேருக்கு வியாதியாக இருக்கும், அதை பற்றி நாம் பேசலை. அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போகணும். இந்த ரெகுலர் லைஃப்பில் வரக்கூடிய மனசோர்வு அதை டீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே பேசுகிறாங்க. அதில் 2 டிஃப்ரெண்ட் ஆப்போசிட். ஃபேரசீஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த டைத் கொடுக்கல, இல்லைன்னா இது பண்ணலை, இல்லைன்னா இந்த காரியங்களை பண்ணாததுனால உங்களுக்கு வந்து இந்த மனசோர்வு, நீ காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் ஜெபம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லலை. கரெக்டு. ஆமாம், நம்ம அதை சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி விதிகளை போட்டு அந்த மோரலிஸ்ட் அவங்க தங்களை உயர்த்தி, மற்றவர்களை விட உயர்த்தி காட்டி நீங்கள் என்ன மாதிரி இல்லை அப்படின்னு காட்டுறதுனால தான் அதை வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கடவுள் வந்து ஒரு லவ்விங் காட், அவர் நம்ம எது சொன்னாலும் இது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்பலில் வச்சு பார்த்தோன்னா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ரெப்பன்டன்ஸ், நம்மளுக்கு முதல்ல ரெப்பன்டன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு இதை நான் பண்ணால் எனக்கு வந்து நல்லது நடக்கும், இல்லைனா ஹெவனுக்கு போவேன்னு நினச்சோன்னா நம்ம வந்து கடவுளோடைய ஒர்க்கை வந்து நம்ம மதிக்கலை, கடவுள் வந்து சொன்னதை வந்து நம்ம மதிக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவர் ஹைலைட் பண்ண வர்றாரு. இதை வந்து அவர் ஒரு பாயிண்ட் நல்லா நச்சுன்னு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொராலிஸ்ட் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பிஹேவியர்ஸில் இருக்கும். நான் இப்படி பிஹேவ் பண்ணனா, இப்படி பண்ணனா, இப்படி இருக்குன்ட்டு. அந்த அதர் சைடில் இருக்க மக்களோட இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எமோஷன்ஸ் பேஸ்டாக இருக்கும். இது நச்சுன்னு இருக்கேன், நான் இதை படிக்கலையே, எங்கே இருக்குது, அவசரத்தில் படிக்காம மட்டும் போல இருக்கு. மோரலிஸ்ட்னா பிஹேவியர் கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அவங்க மோரலிஸ்ட் will work on behavior and the relativist will work on the emotions themselves. ரைட். ஆமாம், அது ரொம்ப கரெக்டு. இந்த லிபரல் சைட்லாம் வந்து ஃபுல்லாக எமோஷன் தான். உனக்கு வந்து இது இருந்துச்சுன்னா ஓகே, நீ ஃபீல் குட்னா ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். எதுக்கு உண்மை எது இது அப்படிங்கிறது ஓகே. அடுத்தது நம்ம 2வது இதுக்கு. ஆமாம், அடுத்ததும் ரொம்ப நல்ல டாபிக், அப்ரோச் டு ஃபிசிக்கல் வேர்ல்டு. இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தை காஸ்பல் எப்படி டீல் பண்ணணும், இந்த உலகத்தை பற்றி மக்கள் எப்படி நினைக்கணும், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அதை பற்றி எப்படி காஸ்பல் ஹவ் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் பிட்வீன் மோரலிஸ்ட் அண்ட் ரிலேட்டிவிட்டிஸ். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை பார்க்குற கோணம் வந்து இயேசு கிறிஸ்து அந்த கடவுள் படைச்ச அந்த உலகம் இது. இட் இஸ் நாட் ஆனால் இப்போ வேறு வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து 2க்கு பல இதில் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். உலகம் அப்படின்னு சொல்கிறது வேறு பைபிளில், நம்ம இப்போ இங்கே ரெஃபர் பண்ணுற இந்த வேர்ல்டுங்கிறது வேறு. ஏன்னா உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு எழுதியிருக்கு. அந்த உலகத்தை பற்றி பேசலை, அது வந்து இம்மாரல் வேர்ல்டு வியூ, அதை வந்து நம்ம இது பண்ணல. ஆனால் மாரலிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகமே அன்இம்பார்ட்டன்ட். இந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு அரசியல், ஒரு சமூக சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஓட்டு கூட போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உண்டான அல்ல அப்படின்ட்டு. ஸோ தே ஆர் கன்ஃபியூஸ்டு வித் எந்த வேர்ல்டு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த உலகத்தை விட்டு தன்னை வேறுபடுத்தி இல்லைனா அதில் இருந்து தன்னை விலக்கி கொள்கிற ஒரு பக்குவத்தில் இருப்பாங்க. அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது ஆண்டவர் அனுமதித்த நன்மையாய் அவர் அனுமதித்த காரியங்களையே அவங்க வந்து அதை ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லேயே பார்க்க ஆரம்பிக்கிறது. நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒருத்தங்க கோட் போட்டு நல்லா இதாக வர்றாங்க அப்படின்னா, எதுக்கு இது ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதும் உண்டு. அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லிபரல் வியூஸ் எப்படி இருக்குன்னா, கோட் இல்லாமல் வாழவே முடியாது, கோட்டு தான் எனக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இதை போட்டுட்டு எப்பயுமே கோட்டோட நின்று தனித்துவமாக தன்னை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது. இது 2மே ஒரு வகையான ஒரு சுயத்தை மையமாய் அடிப்படையாய் கொண்டு
வெளிப்படுற ஒரு இதுதான ஒழிய சுவிசேஷத்தின்படி அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சுவிசேஷத்தின்படி பார்த்தீங்கன்னா கடவுள் படைச்ச நன்மைகளை பவுல் சொல்கிற அழகா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் எல்லாம் தகுதியாகாது. எது அப்பாப்பேட்டாக இருக்கிறதோ காட் நம்மளுக்கு தெரியும், அது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்கிறத ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதம். கரெக்ட். ஸோ சொல்லுங்கள் பிரதர். ஸோ நீங்கள் இப்போ சொல்ல வரதை சுருக்கமாக சொல்லணும்னா, மோரலிஸ்ட் கோட் போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவிஸ்ட் கோட் எப்போவுமே போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கோட் போடக்கூடாதுன்னு இல்லை, கோட் போட்டாலே அது ஓகே இது போட்ட திங்க் பண்ணாலே அது நான் உலகத்தோட நான் இதாகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணுங்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோட் இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு என்னோட ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி மக்கள் சில இது பண்ணுறாங்க. ஆனால் வில்லேஜ்லேயும் கோட் சூட்டோட போய் இறங்கி நின்று பண்ணுறது. ஸோ எங்கே என்ன அப்ராப்ரேட்டாக இருக்கோ அதை நம்ம செய்யணுங்கிறது தான் சுவிசேஷம். ஆமாம். ஸோ இது நல்ல பாயிண்ட். இதில் நீங்கள் சொன்னீங்க அந்த அரசியல் அப்படிங்கிறது, இது நம்ம சிரித்து பேசினாலும் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இப்போ எத்தியோப்பியாவில் நம்ம நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அங்கே எத்தியோப்பியாவில் 50% கிறிஸ்டியன்ஸ், 50% முஸ்லீம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி. இப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸை அவங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அதை நைஜீரியா எஸ் அங்கே அதை தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அந்த அரசாங்கத்தில் யாருமே இல்லை, எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். ஏன் அப்படின்னா இதை 50 வருஷத்துக்கு முன்னால் அங்கே பணிபுரிஞ்ச கிறிஸ்தவர்கள், சில சபைகள் நம்ம அரசியலில் ஈடுபடக்கூடாது, அதுக்கு முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் கிறிஸ்தவர்களை எல்லாரும் இவங்க புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. ஓட்டு போடக்கூடாது, நம்ம அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு. அதோட இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அங்கே கிறிஸ்துவ பாப்புலேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறது. இல்லை பிரதர், இது நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப கரெக்ட். இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒரு கவர்மெண்ட் நாளைக்கு இதை பேசக்கூடாதுன்ட்டு, இப்போ நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மாயோ இல்லை ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் மாதிரியோ அது ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா எப்படி காஸ்பல் போய் சொல்ல முடியும்? நீங்கள் சட்டத்தை மீறமாய் ஆகிடும். கரெக்ட். அப்படிங்கிறப்போ ஒரு பர்சனுக்கு சமுதாயத்தை குறித்தின அக்கறையும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த உலகத்தோடு சேர்ந்து நான் அதில் டைலூட்டும் ஆகக்கூடாது. அந்த சுவிசேஷத்தை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கீர்கள்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்தவனுடைய இது இருக்குங்க. ஓகே, நம்ம அடுத்து அப்ரோச் டு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், 3வது பாயிண்ட்டு. அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அது அன்புங்க விஷயம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையான விஷயம். இதில் இந்த சுவிசேஷம் எப்படி ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ளே அந்த அன்பு கொண்டு வருது. ஏன்னா மல்டிபிள் நிறையா விதமான கோணங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ மொராலிஸ்ட் அவங்களோட இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொராலிஸ்ட் அவங்களோட இது மோஸ்ட்லி ப்ளேம் கேம், அதுதான் அவங்களோட இது. அவங்க தன்னை கூத்தின ஒரு அணுகுமுறை எப்பயுமே ஐ எம் குட் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு அது அவங்களோட டெண்டன்சி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் இமேஜ் அவங்களுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவங்களால கிரிட்டிசிசமுக்கு அவங்க ஓப்பனாகவே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன தவறு இது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வேதத்தின்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த வியூ தான் இருக்குமோ ஒழிய, ஏன்னா த ஹோல்டிங் தட் அந்த ஐ எம் த குட் பர்சன் ஹியர் அந்த வியூ அவங்கள இது பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு நம்ம ஒருவனும் இது இல்லைங்கிறது தெரியும், நம்ம எல்லாம் புரோக்கன் அப்படிங்கிறதும் தெரியும், கிறிஸ்துவினால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோன்னு தெரியும். அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மனுஷன் அதை நின்று அது என்னன்னு பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில் சொன்ன அந்த கருத்து அதை அந்த கிரிட்டிசிசமை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு, ஆண்டவருடைய
இது என்னுடைய தப்பா, என் சைடில் தப்பான்ட்டு. தப்பாக இருந்துச்சுன்னா திருத்திக்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். ஸோ நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அன்பும் உறவுகளும் அன்பும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோரலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து பெர்ஃபெக்ட், நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களால யாராவது அவங்க தவறாக இருக்காங்கன்னு சுட்டி காட்டிட்டாங்கன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து அவங்க கீழே விழுந்துருவாங்க. நான் வந்து என்னோட பெர்ஃபெக்ஷனால் நான் வந்து சேவ் பண்ணப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படியோ அவங்க தெரிஞ்சு நினைக்கிறது இல்லை, தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை சுட்டி காட்டும் போது தெரிஞ்ச உடனே அதை ஒத்துக்காமல் அவங்க வந்து அவங்களோட அறியாமலேயே அவங்க அதில் தான் இருக்காங்க. இதை சொல்லும்போது ஒரு ஜான் மெக்கார்த்தரோட ஒரு வீடியோ பார்த்தனே அவங்க வருது, எந்த இதுன்னு தெரில. அப்போ வந்து ஜான் மெக்கார்த்தர் வந்து சொல்லுவார், யாரோ வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து தப்பாக இருக்க சான்சஸ் அதிகம், நான் வந்து ஒரு ஹியூமன், தவறாக இருக்க சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க, பைபிள் படி சுற்றி காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன். அது வந்து அவரோட 76வது வயசு 80வது வயசில் உள்ள இதில் ஆர்சி ஸ்ப்ரவுல் உயிரோடு இருக்கும்போது சொன்ன இது. அது வந்து ஒரு காட்லி மேன். அது எவ்வளோ 80 வயசு ஆகி எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு, எத்தனை இது மக்கள் வந்து அவரை எந்த சைடு இருந்தாலும், லிபரல் சைடில் இருந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவ் சைடில் இருந்தாலும் சரி, அவரை வந்து ஒரு காட்லி மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி வர்றாருன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் காடு கிட்ட எப்படி இருக்குது? ஹீ இஸ் திங்கிங் காட் இஸ் த பர்ஃபெக்ட், ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார். மாரலிஸ்ட் வந்து அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக கம்ப்ளீட்டாக இருக்காங்கன்னு. உண்மைதான். இந்த லிபரல் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வியூ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி, என்னால் உனக்கு பெனிஃபிட்டு, உன்னால் எனக்கு பெனிஃபிட்டு, ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பர்சன்னால் ஏதாச்சும் ஒரு டேமேஜோ இல்லை அந்த பர்சன்னால் ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா தே குவிட். ஏன்னா அவங்களால டாலரேட் பண்ணுறதில்ல. ஆனால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டு, ஆண்டவரோட வார்த்தை அந்த சுவிசேஷத்தை மையமாக கொண்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சாக்ரிஃபைஸும் பண்ணும், கமிட்மெண்ட்டோடையும் இருக்க பண்ணும். ஏன்னா இது இந்த நம்ம ஒரே ஒரு வசனம் தான் எனக்கு அதை வச்சு சொல்லணும்னு தோணுச்சு. தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:5, த கோல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஸோ அன்புங்கிறது வந்து சும்மா நான் எனக்கு ஒரு தேவைங்கிறதுக்காக அவங்கள நேசிக்க அன்பு இல்லை, அந்த செல்ஃபிஷாக நான் நேசிக்கிறதும் இல்லை. அதே நேரத்தில் வந்து அது வந்து அந்த அன்பு வந்து சுத்தமான இருதயத்திலையும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த வேதம் நம்மளுக்கு சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட அன்பு நம்மளுக்கு காட்டுது. அதுதான் அவரோட வாழ்க்கையிலையும் பார்க்க முடியுது நம்மளுக்கு. கரெக்டு. ஸோ நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து 4வது பாயிண்ட் வந்து அப்ரோச் டு சஃபரிங். எப்படி காஸ்பிள் வந்து சஃபரிங்கை வந்து நம்மளுக்கு உணர்த்துது அப்படிங்கிறது. இதில் வந்து 2 வியூ பாயிண்ட் திருப்பியும் அதே தான், மாரலிஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். மாரலிஸ்ட் வந்து நம்ம வந்து யோபுவில் பார்த்த மாதிரி, யோபுவோட நண்பர்கள் மாதிரி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, யோபு அடைகிற அந்த சஃபரிங், அந்த துன்பம் அனைத்தும் அவருடைய மாரல் ஃபெயிலியர், அவர் ஏதோ ஒரு காரியங்களை பண்ணாததுனால, தேவனுக்கு பலி கொடுக்காததுனால, இல்லைன்னா ஏதோ ஒரு தீமை பண்ணிட்டார், அதனால் அந்த துன்பங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு மாரலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் துன்பத்தோடு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட அவங்க சொல்கிறது வந்து பாவத்தினால அவங்க அப்படி இருக்காங்க, உங்களுக்கு இந்த பாவம், நீங்கள் இந்த பாவம் வந்ததுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, உங்களுக்கு வேலை கிடைக்கலையா இதுதான் காரணம், உங்களுக்கு வீடுன்னு கட்ட முடியலையா இதுதான் காரணம், அப்படி ஏதாவது ஒரு காரணம், அதை தான் வந்து அந்த மாரலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த துன்பத்தை எடுத்துக்கிட முடியாது. அவங்க வந்து அந்த துன்பம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க வந்து நான் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இதை விட்டுட்டேன், இன்றைக்கி வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகலை, இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே
துதி பாடலை இல்லைன்னா ஏதோ ஒரு இது ஒரு ரிச்சுவலாக அவங்க பண்ணுற இதை வந்து அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்களால அதை இருக்க முடியாது. தேவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புன்னு அவங்க சொல்கிறத வந்து அவங்க வந்து ஒரு ரிச்சுவலாக மாற்றி அந்த ரிச்சுவலை பண்ணலை அப்படின்னா அது ஒரு பாவமாக அவங்க கவனிக்கிறத நம்ம இவர் சுட்டி காட்டுறாரு. அடுத்து வந்து அதர் ஹேண்ட் நம்ம அடுத்த சைடில் பார்த்தோம்னா ரிலேட்டிவிஸ்ட், லிபரல்ஸ், ஹீடனிஸ்ட் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட அப்ரோச் என்னென்னா இந்த பாவம் வந்து எனக்கு இவங்க சைடு மாரலிஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி வந்துச்சுன்னா கடவுளே ஏன் எனக்கு கொடுத்தீங்க, நான் இவ்வளோ பர்ஃபெக்ட் லைஃப்பில் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. அடுத்த சைடில் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்ஸ்ட் வந்து அவங்க பண்ணுற பாவங்கள் அவங்க துன்பம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லை பண்ணலாம், பொய் சொல்லலாம், இல்லைன்னா சீட்டிங் பண்ணலாம், இல்லைன்னா எதையாவது பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு இந்த துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வழிமுறைகள்னு அவங்க இது பண்ணுறாங்க. அப்படியே ஏதோ துன்பம் வந்துடுச்சுனாலும் அவங்க வந்து கடைசியில் அந்த பலியை வந்து கடவுள் மேலே போட்டு கடவுள் வந்து நியாயமற்று எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ரிலேட்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 2 இதில் பார்த்தோம். இந்த 2 இதுலேயுமே சஃபரிங் துன்பம் வரும்போது எப்படி அப்படிங்கிறது இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ காஸ்பல் நற்செய்தி அந்த துன்பத்தை எப்படி காட்டுது அப்படின்னா அவர் அங்கே ரொம்ப அழகாக வந்து அவங்க விளக்கியிருக்காரு. கடவுளோட நம்மளை இணைப்பதற்கு தேவன் அந்த சிலுவையில் துன்பத்தை அனுபவித்தார். அந்த துன்பத்தின் வழியாக தான் கடவுளோடு நம்மளை இணைத்தார். அந்த துன்பம் வருகிறது வந்து கடவுளோட இணைப்பதற்கான வழிமுறை. அது வந்து நம்மளுக்கு தேவை. அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இங்கே முடிக்கிறாரு. அப்படி துன்பம் வரும்போது அந்த மாரலிஸ்ட்டும் ரிலேட்டிவிஸ்ட்டும் கன்ஃபியூஸ்ட் அண்ட் டெவஸ்டேட்டட் பை சஃபரிங். பட் த காட் அலோவ்ஸ் தட் சஃபரிங் ஃபார் அ ரீசன் தட் வி டோன்ட் நோ அண்ட் வி ஹாவ் டு கோ த்ரூ அப்படிங்கிறது தான் நார்மல் கிறிஸ்டியனோட ஒரு முக்கியமான கோட்பாடாக இருக்கணும். வி ஷுட் நாட் பி ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட். சில பேர் வந்து பிளெஸ்ஸிங்கை தவிர வேறு எதையும் படிக்க மாட்டாங்க. சஃபரிங் ஆல்சோ கம்ஸ் த்ரூ ஹிம். அதை தான் யோபுவும் சொல்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? இல்லை, இப்போ ஏதாச்சும் கஷ்டம் வந்துட்டாலே அது ஒரு கிரஸ் வந்த மாதிரி இல்லை மக்கள் பார்க்காங்க. இது நல்லா அதை எக்ஸ்பிளைன் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா, நீங்களும் அதை நல்லா தெளிவாக சொன்னீங்க. நம்ம அடுத்து வந்து நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கறது வந்து அப்ரோச் டு செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இங்கேயுமே மல்டிபிள் வியூஸ் ஹியூமன்ஸ்குள்ளே போய்கிட்டு இருக்குது. மார்கலிஸ்ட் ஒரு பக்கம், லிபரலிஸ்ட் ஒரு பக்கம், வேதம் ஆண்டவர் காஸ்பல் ஒரு பக்கம் நிற்கிது. மார்கலிஸ்டோட வியூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தே வாண்டட் டு கண்ட்ரோல் த பேஷன்ஸ். ஆனால் அதோட கீ மோட்டிவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயம். அந்த பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க அதை, இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டோட அடிப்படையில் நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்க அந்த ஒரு அப்ரோச் இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் வந்து நீங்கள் லிபரல் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காண்டி நம்ம கடவுள் தான் மனுஷனுக்கு அந்த ஆசையை கொடுத்துருக்காரு, ஸோ நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த சைடுக்கு அந்த பேஷனை வந்து இஷ்டத்துக்கு அன்கண்ட்ரோலபிளாக இருந்தாலும் அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு வியூ நிலைப்பாட்டில் நிற்பாங்க. ஆனால் வேதம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது, காஸ்பல் நம்ம வந்து வி ஆர் ஃப்ரீ பை கிரேஸ் ஆஃப் காட்னால. அப்படிங்கிறப்ப வந்து வி ஹாவ் டு சே நோ டு அவர் பேஷன்ஸ்க்கும் இருக்குது. அதாவது காட் வந்து ஹீ வில் fulfill our desires of our heart ன்னு இருக்கு. பட் he won't fulfill our lust of our body. Right. There is a difference. Desires and the lust. இதோட டிகிரி தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சைடில் வந்து இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா, எய்தர் வந்து ஒரு பர்சன் வந்து நான் டிசைவ் பண்ணாலே அது தப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னொரு பர்சன் வந்து அது எல்லாத்தையுமே எனக்கு அது அலோடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தப்பாக நிற்கிறத தான் பார்க்குறேன். ஆனால் வேதம் வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமாம். ஸோ நம்மளோட டிசைர்ஸ் எது, லஸ்ட் எது, அந்த டிஃபரன்ஷியேஷன் தெளிவாக தெரியணும். எது காட் கிவன் டிசையர், தேவன் தம்முடைய விருப்பங்களின் படி தயவுள்ள சித்தத்தின்படி
நமக்குள்ளாக விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கான்ட்டு வசனம் இருக்குது. ஆமாம், செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ சாப்பிட்றதுலையே நிறைய இன்னும் வந்து அந்த ஜூ லாஸை பின்பற்றுற மாதிரி இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்பற்றலாம், நம்ம அந்த இது கூட சொல்லலை. பட் வந்து நம்ம எதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. அதற்காக நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் சாப்பிட முடியுமா அப்படின்னா அது வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம வந்து பைபிள்லேயே குளூட்டனி வந்து ஒரு சின்னாக சொல்லப்படுகிறது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது. நம்ம வந்து எதை வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். பட் வந்து அதை வந்து அப்யூஸ் பண்ணிடக்கூடாது. வி ஹாவ் டு ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல் நாட் டு ஈட். அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு அளவோடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஐ மீன் இதே மாதிரி நம்ம எல்லா இதுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சாப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா பிரதர்? கண்டிப்பாக பிரதர். நம்ம அடுத்தது வந்து அதுவும் நல்ல ஒரு டாபிக் தான், அப்ரோச் டு ஹியூமன் அத்தாரிட்டி. இதை பற்றி நீங்கள் உங்களோட நம்ம படித்ததுலேயும் சரி, வேதம் என்ன சொல்லுது, ரெண்டு பேரோட நிலைப்பாடு என்ன, சுவிசேஷத்தோட நிலைப்பாடு என்ன, அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்ரோச் டு அத்தாரிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மோரலிஸ்ட் வந்து யூஸ்வலாக அவங்க வந்து அத்தாரிட்டிக்கு வந்து, அதாவது ஒரு அதிகாரிக்கு கீழ் இது பண்ணி இருப்பாங்க. இப்போ நிறைய சர்ச்சஸ், மோரலிஸ்ட் சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு சீனியர் பாஸ்டர் இருப்பார். அவர் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்பாங்க. வேதத்தை படிப்பாங்க. மோரலிஸ்ட் வந்து நல்லா வேதத்தை படிப்பாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னால் அவர் சொல்கிறது தான் வேத வாக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது வந்து அந்த அத்தாரிட்டிக்கு பயப்படுறத அவங்க வந்து ரொம்ப காட்டுவாங்க. இது ஒரு ரிலேட்டிவிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஆனால் அதே நேரத்தில் வேதம் அதையும் சொல்லுதில்ல, உங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்பட்டிருக்கணுங்கிறதையும் வேதம் சொல்லுது. கண்டிப்பாக. ஆனால் ரிலேட்டிவிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அந்த ஒரு அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படுகிற அந்த மனப்பான்மை இருக்கலாம், இல்லைன்னா எல்லாமே இருக்கலாம். அவங்களுடைய இது வந்து எல்லாமே தன்னை சுற்றி இருக்கிறதுனால தனக்கு பிடிச்சிருந்தா ஓபே பண்ணுவாங்க, பிடிக்கலைன்னா ஓபே பண்ணாமல் போவாங்க. ஸோ ஆனால் காஸ்பல் நற்செய்தி இந்த அத்தாரிட்டியை பற்றி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரொம்ப கிளியராக சொல்லுது. நற்செய்திக்கு எதிராக ஏதாவது ஒருத்தர் அந்த ஒரு இது வந்து இந்த அதிகாரி வந்து ஒரு ரிலீஜியஸ் அதிகாரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாஸ்டரோ ஒரு எல்டரோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்டேட்டோட இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு லா போடுறாங்க, நீங்கள் வந்து இனிமேல் இயேசுவை தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்க்கணும், அதுக்கு பணியக்கூடாது அப்படின்னு காஸ்பல் வந்து ரொம்ப கிளியராக சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாங்க, அவங்க வந்து காஸ்பலுக்கு எதிராக சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது. அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுக்கு நம்ம கீழ்ப்படி தான். இப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தோன்னா ரோட்டில் ஒரு ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கோம். அவங்க வந்து அப்போ தான் சர்ச் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க, காஸ்பல் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கே ஸ்கூல் இருக்குது, ஸ்பீட் லிமிட்டு 25ன்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா ஹைவேல போனீங்கன்னா 65ன்னு போட்டிருக்கோம். இவங்க போவாங்க, அதை அடித்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஐ மீன் நானும் தான் நம்ம வந்து காஸ்பலை வந்து நம்ம மனசில் வந்து வரணும். தேவன் வந்து நம்மளை மற்றவர்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஸ்பீட் லிமிட், நம்ம கார் வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம், நாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடிய திறமையானவர்களாக இருக்கலாம். ஆனால் வந்து அங்கே ஒரு அத்தாரிட்டி இருந்து அவங்க இந்த இதை எடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இப்போ போலீஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக, ஆமாம், அப்படி போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுதானே ரைட்டுங்கிறது தான் நம்ம வேதம் சொல்லுது. கரெக்ட். நம்ம கீழ்ப்படியதுன்னு வந்துச்சு, ஒரு சட்டத்துக்கு இதோ மதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே பிரதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இந்த இதை பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இது எனக்கு பர்சனலாக நிறையா விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனமாகவும் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நாங்களும் இதை உங்களோட சேர்ந்து தான் படிக்கிறோம். நாங்கள் வந்து இதை படித்து நாங்கள் மேதாவிகளை ஆகி உங்களுக்கு சொல்லலை,
இது படிக்கிறத அப்படியே நாங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிடுறோம். இதே மாதிரி அடுத்து வரப்போகிற எபிசோட்லேயும் இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வணக்கம் கூடி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப் அண்ட் சதீஷ். ஓகே. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.